இதெல்லாம் அறுக்குமாடா இந்தந்த வேலையெல்லாமா பாக்குறது அப்படின்னு தோணும்ல நமக்கு. பொம்பளை பிள்ளை இருக்கு சார் அவருக்கு. அதுக்கு வந்து டாய்லெட் போயிட்டா 2 டாய்லெட் போயிட்டா இவர் தான் கழுவாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து டாய்லெட் கழுவி விட்டது வந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இந்த வேலையெல்லாம் யார் செய்யற வேலை? அப்பெல்லாம் கிடையாது, உன்னோட ஒய்ஃப் செய்யற வேலை. இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, என் பசங்களுக்கு நான் செய்யறத ரொம்ப லவ் பண்ணி பண்றாங்க. நிறைய வேலை வாங்குவாங்க சார் அவங்க. கீழே இருக்கு போயிட்டு 4 ஸ்டெப் 4 மாடி கீழே போகணும், போயிட்டு அது தீட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அப்படி அதிகாரம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன் ஏன் அவனை வந்து வேலை விடுற அப்படிம்பா. அப்புறம் யார் செய்யுது, நீங்களா செய்வீங்க அப்படிம்பாங்க. சார் இங்கதான் ஊருக்கு போயிட்டு வந்தா சார் 4 பேக் இருக்கும், பெரிய பெரிய பையா இருக்கும், இவனை மட்டும் தான் வந்து தூக்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கு சார். சோ அதனால அவங்களால வந்து ரொம்ப வெயிட் கேரி பண்ண முடியாது. படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு வேலை விடுவாங்க. ஐயே அதை எடுத்துட்டு வா, ஐயே இதை எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. இப்பதானே படுத்தாவ, முன்னாடியே சொல்லலாம் அந்த வேலை, என்னக்கா மறந்துட்டேன். நான் இதெல்லாம் குறை சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மையில அதான் நடக்குது. இல்ல நான் வரும்போது என்ன வந்து வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க சார். அதான் அதுக்கெல்லாம் கம்மியா சொல்றேன். ப்ராப்ளம் வராம இருக்குது, அட்லீஸ்ட் வேலை செஞ்சலாம்னு செஞ்சது எனக்கு பெட்டரா தோணுது. வேலைகள் அவங்க கொஞ்சம் ரைட்டு கேட்கறாங்க, செஞ்சிட்டோம்னா குடும்பம் ஸ்மூத்தா இருக்கும். அதையே நீங்க ஒரு பெருசுபடுத்துறீங்கிறாரு அவர். பெருசுபடுத்தல சார், அது எது நீங்க பெருசுபடுத்தலையா? அது தலையெழுத்து பிள்ளை இருக்கு. இந்த காலத்து மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. 70% தலையெழுத்து, 30% வெறுமை செய்யணும். வழியில உள்ள அழுகுறேன் வெளியதான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? தலையெழுத்தே இந்த வேலையை பார்க்க வேண்டி இருக்குன்னு நீங்களும் புலம்பித்தான் இருக்கீங்க. 50 வருஷம் தாம்பத்தியத்துல நீங்க ஒரு 400 தடவை சொல்லிருக்க மாட்டீங்க இதை. ஆனா ஏன் செஞ்சீங்க? குடும்ப ஸ்மூத்தா போன்னு செஞ்சீங்க. முன்னால நீங்க செஞ்சத இப்ப உங்க பையன் செய்யறாரு. அவர் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் சார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கஷ்டப்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி உங்க மருமக வந்து என்ன பத்தி எதுவும் பெருசா பேசக்கூடாது சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா நல்லவங்க சார். ஆமா, அதையும் சொல்லிக்கிறாரு. சொல்ல